படகு புடிச்சுக்கோ. சரி. இங்க என்ன நடக்குது? இது இந்த உலகத்தோட பாம்பு. எனக்கு கொஞ்சம் உதவி பண்றீங்களா? என்னால முடியல. இது உதவுமான்னு பாரு. நான் இதை கீழே போட்டுட்டேனா? மிருகத்தை துரத்தும் போது போட்ட. எனக்கு என்ன ஆச்சு? ஒருவேளை நான் இதை தொலைச்சிருந்தா? ஆமா, நீ அதை தொலைச்சிட்ட. இதுக்கப்புறம் எதையும் தொலைக்காம பாத்துக்கிறேன். எனக்கு தேவையானதை கொண்டு வந்துட்டேன். இது இப்போ உயிர் பொழைச்சிருமா? ஆமா. அப்படின்னா நாங்க கிளம்புறோம். கொஞ்சம் இருங்க. நன்றி சொல்லாம அனுப்ப மாட்டேன். நீங்க தனிமையை தான் விரும்புறீங்களா? இது நீங்க மறைஞ்சுக்கிறதுக்கு உதவி செய்யும். உங்க பயணத்தை கடினமா மாத்திரவங்க கிட்ட இருந்து தப்பிக்கலாம். லீனா, லீனா, ஹேமலா, இந்த வீட்டுக்கு அடியில ஒரு குறுக்கு வழி இருக்கு. அந்த வழியா நீங்க பாதுகாப்பா வெளியில போயிடலாம். இந்த வழியா கீழே போங்க. அதுக்கப்புறம் வெளிச்சம் உங்களுக்கு வழி காட்டும். மறுபடியும் உங்களை நாங்க சந்திப்போமா? நீ எந்த அளவுக்கு விரும்புறியோ அப்படி நடக்கும். சரி, இப்ப கிளம்புங்க. வா போலாம். இந்த பாதாள வழி மலைக்கு போற வழியில உங்களை கொண்டு போய் சேர்த்துரும். நீங்க படகை மட்டும் பயன்படுத்துங்க. கொஞ்சம் இருங்க. இதை எடுத்துட்டு போங்க. உங்களை சீர்படுத்தி உங்களுக்கு வழிகாட்ட இது உதவியா இருக்கும். உங்க லட்சியத்தை அடைய இது உங்களுக்கு உதவி செய்யும். நான் ஒரு படகு பார்த்துட்டேன். இப்ப நம்ம சீக்கிரம் மலைக்கு போயிடலாம். இங்க இருந்து இதெல்லாம் செஞ்சதுக்கு அப்புறம் எனக்கு போக மனசே இல்லை. நம்ம காட்டை விட்டு போகவே மாட்டோம்னு நினைச்சிருக்கேன். எனக்கு உடம்பு சரியில்லாதப்ப நான் படுக்கையிலேயே இருந்துருவேன்னு நினைச்சேன். உனக்கு உடம்பு சரியில்லாம போனது உன் தப்பு இல்லை. ஓ, எனக்கு தெரியும். என் மனசுல தோணுதுன்னு நான் சொன்னேன். இது அட்டகாசமா இருக்கு. அதோ மலை அங்க இருக்கு. நம்ம நெருங்கி வந்துட்டோம். நம்ம இப்போ கடல் தண்ணியில மிதக்க போறோம். உங்களுக்கு எப்படி தெரியும்? அந்த வாசனை உனக்கு தெரியலையா? இது கடலோட வாசனை தானா? ரொம்ப நாறுது.
அத பாத்தீங்களா? அது தோர். தோர், இடிகளின் கடவுள். சரியா சொன்னீங்க. அம்மா கடவுளை பத்தி பேசுறப்ப நீங்க கவனிச்சிருக்க மாட்டீங்கன்னு நினைச்சேன். நான் கவனிச்சதே இல்ல. வலிய உணராதவங்கள பத்தி தான் அவ உன்கிட்ட சொல்லிருக்கா. ஓ, பால்டர் மாதிரியே சத்தம் கேக்குது. பால்டரா? ஏஷியர் கடவுள். ஓடின் அப்புறம் ஃப்ரிகோட பையன். ஓடின் தான் ராஜால. உண்மைதான். ஏன் கேக்குறீங்க? அங்க சில விதிகள் இருக்கு. அவர் நெஞ்சில பாருங்க. இதை நம்ம தெரிஞ்சுக்காம கடந்து போக முடியாது. இதுல என்ன போட்டிருக்குன்னா, தண்ணியோட மைய பகுதியில உங்க ஆயுதங்களை தியாகம் பண்ணுங்க. மறைஞ்சு போட இந்த உலகத்தோட நகரத்தை மீட்டெடுங்க. என்ன இது? நம்ம ஆயுதங்களை தண்ணிக்குள்ள தூக்கி போடணுமா? உங்களுக்கு இதுல எந்த பிரச்சனையும் இல்லைல்ல? நீங்க அதை செய்ய போறீங்களா? என் கோடாலி திரும்ப என் கைக்கு வரல. படகு பிடிச்சுக்கோ. சரி. இங்க என்ன நடக்குது? இது இந்த உலகத்தோட பாம்பு. நீ பயப்படாம இரு. அதுக்கு தான் முயற்சி பண்றேன். ஆனா இது பயங்கரமா இருக்கு. இது பேசுமா? ஆமா, இது ரொம்ப அன்பா இருக்கும்னு அம்மா சொன்னாங்க. அது என்ன சொல்லுது? எனக்கு எப்படி தெரியும்? அது அது ரொம்ப அட்டகாசமா இருந்தது. கொஞ்சம் இருங்க, அங்க ஒரு கப்பல் உடைஞ்சிருக்கு. அங்க பாருங்க. என்னால தாரோட சிலையை முழுசா பார்க்க முடியுது. இங்க நடக்கிறதெல்லாம் விசித்திரமா இருக்கு. தண்ணியில வீழ்ச்சி, அப்புறம் பாம்பு பேசுது. ஓ, அதனாலதான் நம்மளுக்கு கடற்கரையே தெரியல போல. அங்க பாருங்க, மலை அங்க இருக்கு. பாத்தீங்களா? அந்த கட்டடம் மலையோட அடிவாரத்துல இருந்து தங்க கோயில் வரையும் இருக்கு. எல்லாமே அந்த தரைக்கடியில தான் இருக்கு. இந்த சிலைய தவிர அத பாத்தீங்களா? அந்த கொடிக்கு பக்கத்துல இருக்க இடம் ரொம்ப இருட்டா இருக்கு பாருங்க. முதல்ல அந்த இருட்டான இடத்துக்கு தானே போக போறோம். முதல் தடவையா நம்ம தான் அதுல நடக்க போறோம். எவ்வளவு நேரம் ஆகும்னு யாருக்கு தெரியும்? உனக்கு அந்த பாம்பு தெரியுமா? நடக்கிற ஆச்சரியங்கள்ல அதுவும் ஒண்ணு. அது பார்க்க பிரம்மாண்டமா இருக்கு. உடம்ப உலகம் முழுக்க சுத்தி தன்னோட வாழையை கடிச்சிட்டு இருக்கு. இதெல்லாம் உன்னோட கற்பனை. எனக்கு அது உண்மையாலாம் தெரியாது, ஆனா பிரம்மாண்டமா இருக்கு. எவ்வளவு நாளா அது இங்க இருக்கும்னு நினைக்கிறீங்க? கண்டிப்பா பல வருஷங்களா இருக்கும். மலைக்கு போற வழி இதுதானா? அப்படிதான் தெரியுது. அந்த தாடி வச்சிருந்தவனும் அந்த விதைப்பை வச்சிருந்தவனும் இல்லன்னா உங்க ரெண்டு பேருக்கும் நான் ஏதாவது கொடுத்திருப்பேன். பிராக், ஆனா நீ எப்படி? அது உனக்கு தேவையில்லாத வேலை. இப்ப நீங்க உள்ள வாங்க, உங்களுக்காக நான் ஒண்ணு வச்சிருக்கேன். என் கள்ள பணமே எதையும் செய்ய முடியும்னு நினைக்காதீங்க. நான் தான் முதல்ல அதை பார்த்தேன். அவனுக்கு என்ன தேவைன்னு நினைக்கிறீங்க? நம்ம பொறுமையை சோதிக்க பாக்குறான். என்னோட புது இடத்துல இருந்து உண்மை வெளியே வந்ததும் மறைஞ்சு இருக்கிறவங்க எல்லாம் வெளியே வந்துடுவாங்க. என்னோட இந்த பொருளை அடையறதுக்காக ஒருத்தருக்கு ஒருத்தர் அடிச்சுக்க தான் போறாங்க. அது நீயும் பார்க்கத்தான் போற. எப்ப பாரு இப்படி அவசரப்பட்டு ஓடிக்கிட்டே இருப்பியா? பொறுமையாரு. இந்த அப்படி அங்க நிறைய பாறைகள் இருக்கு பாத்தியா? அந்த எக் ட்ரெஸ்ஸில் சாவிய வச்சு
உலக மரத்தோட கிளைகளுக்கான மர்ம கதவை உங்களால திறக்க முடியும். அது பல உலகங்களுக்கு நடுவுல இருக்கிற குறுக்கு வழி. உங்க உலகத்துல எங்கேயாவது அதை பாத்தீங்கன்னா சீக்கிரமா என்கிட்ட திரும்பி வர அதை பயன்படுத்திக்கோங்க. ஆனா அதுல ஒரே ஒரு பிரச்சனை இருக்கு. நேரம் நீங்க இங்க தான் திரும்பி வரணும், வேற எங்கேயும் போயிடக்கூடாது. நீங்க என்ன செஞ்சாலும் எப்பவோ என்னைக்கும் எது நடந்தாலும் சரி தப்பி தவறி கூட அந்த வழியோட முனைக்கு போயிடாதீங்க. அங்க போனா உங்களுக்கு மரணம் தான் வரும். சரி, எங்களுக்கு அது தேவையில்லை.